இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இப்படி என்ன டிஃபன் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரே சைட் டிஷ்ஷாக இதை நம்ம தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேனை வச்சுட்டு கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா செவந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. இப்போ உளுந்து கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 7-8 வரமிளகா, 4 பூண்டு பல் இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருக்கிறதுனால இப்போ சேர்த்துக்கிட்டேன். பச்சை வேர்க்கடலை சேர்க்குறதா இருந்தால் உளுந்து கடலைப்பருப்பு சேர்க்கும் போதே வேர்க்கடலையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் வேர்க்கடலை நல்லா வறுபடும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் சேர்த்ததுமே ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாவை சேர்த்து அரைச்சிக்குவோம். எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது மிளகா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மிளகாவை முதல்ல அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறமா மிச்ச மசாலாவை சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்திக்கு செய்யும்போது புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை புளி இல்லாமல் கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் குட்டி ஜாரில் அரைச்சதுனால 2 தடவையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்துருக்கேன். வரமிளகாயை முழுசாக சேர்த்துருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிருச்சு. இப்படி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ரெசிபியாக பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.